ஒரே சொருவா சொருவிடுவேன். எடுனா எடுத்து. நான் இப்ப எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்கன்னா அது சரிப்பட்டு வராது உங்களுக்கு. சொருவான்னு கேட்டேன். ஜட்டி போட்டிருக்கீங்களா? நான் இப்படி அது மாஸ்க் ஆயிரும். ஏன்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்கமா பேசிட்டு காட்டு மிராண்டி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. காட்டு மிராண்டி மாதிரி. நான் வண்டி நிறுத்துங்க, உங்க விட சொல்லிட்டு இருக்கேன். என்னத்தை போட்டு ஆட்டிக்கிறீங்க? என்னங்க பக்கத்துல படுக்காதுப்பா. பொண்டாட்டி பக்கத்துல படுத்தாதான் பொண்டாட்டிக்கும் கொரோனா வரும். 2 மாசம் நல்லா பேசிட்டீங்கன்னா டென்ஷன் ஆயிருங்க. அப்புறம் அப்படியா? சரி ஒன்னும் அவசரம் இல்லை. ஏசியை கொஞ்சம் கூட்டவா, டென்ஷன் கொஞ்சம் கூல் ஆயிரும். என்ன இது சொன்னாலுமே நீங்க இப்படியா பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு முன்னுக்காவே பேசிட்டு இருக்கீங்க. இப்ப யார் எனக்கு முன்னக்கா பேசிக்கிட்டு இருக்கா? நீங்க தான் சொன்னீங்க அதுக்கு பிறகு குளிருதுன்னு. நீங்க தான் சொன்னீங்க டென்ஷன் ஆனீங்க. அதுதான் நான் கேட்டேன். ஆனா ஏசியா போடவான்னு கேட்டேன். லிப்ட் கேட்டதுக்கு இப்படி எல்லாம் நீங்க தெனாவட்டாவே பேசிட்டு இருக்கீங்கண்ணா. லிப்ட் கேட்டதுக்கு இப்படி எல்லாம் பேசுவாங்க ஒரு மனுஷன்? லிப்ட் கேட்டதுக்கு எப்படி பேசுவாங்க? நான் தெனாவட்டா பேசுறேனா? நான் கூலா பேசிக்கிருக்கேன். நீங்க வண்டி நிறுத்துங்க, நான் இறங்கிறேன். ஒண்ணும் இல்ல. இப்படி போனீங்கன்னா ஊருக்கு பூரா பெறவும், கோயம்புத்தூர் பூரா பெறப்பி விடுவீங்களா சொல்லுங்க. அப்போ தமிழ்நாட்டுல இன்னும் வரவே இல்லை. கேரளால வந்திருக்குது, கர்நாடகால வந்திருக்குது. இப்ப நீங்க தான் உங்களுக்கு முத வந்திருக்கு. நான் ஊசி போட்டு வந்துட்டேன், எனக்கு சரியாயிருச்சு. இப்போ உங்களுக்கு தொத்திக்குச்சு. புரிஞ்சா? நீங்க பேசாம வண்டி நிறுத்துங்க, நான் இறங்கிறேன். வண்டி நிறுத்து. உங்ககிட்ட லிப்ட் கேட்ட தப்பு தானா? உங்ககிட்ட லிப்ட் கேட்ட தப்பு தான். தெரியாம வண்டியில நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க இப்ப இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், எல்லாருக்குமே வந்து இப்ப நீங்க உங்களுக்கு வந்துருச்சு. நீங்க ஊசி போட்டிருக்கீங்களா? புதுசா வந்த வைரஸ்க்கு போட்டிருக்கீங்களா இல்லையாண்ணா? இல்ல. அப்புறம் என் கார்ல உட்காந்து என் கார்ல பூரா இப்ப பரப்பி விட்டீங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா. அப்புறம் என்னங்க சொல்றீங்க? ஒண்ணுங்க சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப போறவங்களுக்குலாம் கோயம்புத்தூர் பூரா இன்னைக்கு பரப்பணும். இன்னும் ஒரு இடத்துல லாக்டவுன், தமிழ்நாட்டுல லாக்டவுனை கொண்டு வரும். நீங்க பிளான் போட்டுருக்கீங்க. வண்டி நிறுத்துங்க, நான் லிப்ட் கேட்ட தப்பு தாங்க. நான் இறங்கிறேன். நான் கோயம்புத்தூர் லாக்டவுன் போடுறதுக்கு சரி பண்ணிக்கிருக்கீங்க. தெரியாம வண்டியில ஏறிட்டேன். நிறுத்துங்க, நான் இறங்கிறேன். தெரியாம ஏறினது பிரச்சனை இல்ல. தெரியாம கொரோனா வந்ததான் இப்ப பிரச்சனை ஆகி போச்சு. அதான் சொல்லல. நான் இருமாம தான் இருந்தேன். எவ்வளவுதான் நானும் கண்ட்ரோல் பண்ணேன். அது வந்துருச்சு. இப்ப வாந்தி, இருமல், தும்மல் எல்லாம் வந்து நிப்பாட்ட முடியாது. ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் நாங்க போகணும்னா கொஞ்சம் இறக்கணும்னா சொன்னேன். நீ தேவையில்லாம எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. என்னத்தை தேவையில்லாம பேசுறோம்? என்ன அப்படி என்ன ஆகி போச்சு? பேசாம உட்காருங்கண்ணா. ஒண்ணும் கிடையாது. ஜிஹெச்சுக்கு போவோம், கொரோனா டெஸ்ட் எடுப்போம், மூக்கில் போட்டு நோண்டுவாங்க, அதை செக் பண்ண எடுத்து சரியாச்சுன்னா வீட்டுக்கு போயிடும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க, எனக்கு தெரியுங்கண்ணா. நீங்க இதெல்லாம் தேவையில்லாம் பேசாதீங்க. என்ற பர்சனல் விஷயத்தெல்லாம் நீங்க பேசாதீங்க. தெரியாம கேட்டேன். வண்டி நிறுத்துங்க. எந்த பர்சனல் விஷயம்? உங்க மூக்கு நோண்டுறதா? நாங்க வண்டி நிறுத்துங்க, நான் இறங்கிறேன். நான் வண்டி நிறுத்துங்க. என்னத்த வண்டி நிப்பாட்ட? அதெல்லாம் போக முடியாதுமா. வண்டி நிறுத்துங்க, நான் இறங்குறேன். இல்ல பாஸ்வேர்டு இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்புறம் திருப்பி சொன்னதே திருப்பி சொல்லக்கூடாது. நல்லா இருக்காது. என்னன்னா பாஸ்வேர்டு? அப்படியே பாஸ்வேர்டு வச்சுக்கிறீங்க? அதான் சொல்லிட்டேன், கொரோனா மாதிரி இருக்கேன். மாஸ்க் இருக்கா? நான் பாஸ்வேர்டு என்னன்னா கேட்டேன். நீங்க கோலாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தம்பி மாஸ்க் போடுங்க. ஜட்டி போட்டிருக்கீங்களா? நான் இப்படி தேவையில்லாம பேசிக்காதீங்க. நான் என்ன சொன்னேன்? ஜட்டி போட்டிருக்கீங்களா இல்லையா? ஜட்டி போட்டிருக்கீங்களா? ஏன்னா ஒரு என்னன்னா நீங்க பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்கிறீங்க, இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஜட்டி போடாம இருந்தா தான் இன்டீசென்ட் ஆவேன். ஜட்டி போட்டேன் வந்து டீசென்ட். நீங்க ஜட்டி போட்டிருக்கீங்களா இல்லையா? அது கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. போட்டிருக்கீங்களா இல்ல? போட்டிருக்கீங்களா? ஒரு ஆள் இருந்தா அப்புறம் போடாம இருப்பாங்களா? என்னன்னா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. அந்த ஜட்டி போட்டிருக்கீங்கன்னா அந்த இதை எடுத்து வி ஷேப் தானே, இந்த ட்ரங்கா, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதுண்ணா. நீங்க எனக்கு தேவையில்லப்பா. எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த ஜட்டி எடுத்து வி ஷேப்பா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது வேலை செய்யும். வி ஷேப்பா இருந்துச்சுன்னா அந்த ஜட்டியை வந்து இப்படி பிரிச்சு இப்படி வந்து தலையில இப்படி போட்டுக்குங்க. போட்டீங்கன்னா அது மாஸ்க் ஆயிரும். கீழே போடுற போது இங்க போட்டீங்கன்னா திட்டிர போறேன்னா ஏன்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இறக்கி விடுங்க. நீங்க பேசாம நீங்க வண்டி நிறுத்துங்க. வாழணுமா வேணாமா அதை மட்டும் சொல்லுங்க. லிப்ட் கேட்டதுக்கு ஒரு டீசெண்டா பேசுன்னு பார்த்தாக்கா ஜட்டி போட்டுருக்கீங்களா? குடிக்கிற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? நான் இதெல்லாம் நீங்க ஒரு தேவையில்லாத பேசிக்காதீங்க. வண்டி வந்து நான் இறங்கிறேன். என்னத்த எங்க இறங்க போறீங்க? நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஒரு பேசிட்டே பேசிட்டே இருக்கிறீங்க? சரி அதுக்காக நான் சொல்றேன், பேசாம உட்காந்து வா தம்பி. ஏன்னா எனக்கு 180 எனக்கு வந்துடக்கூடாது. இப்ப எனக்கு வந்தது வந்து எனக்கு ஊசி போட்டாச்சு. இப்போ உனக்கு வந்துருச்சு. அதேட்டு அங்க போனா ஜிஹெச்ல போய் செக் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ண அடுத்து இப்ப நான் சொல்றேன், இப்ப இறங்கினாலும் பிரச்சனை ஆயிரும். என்னன்னாக்கி எங்க இது நாங்க பாத்துக்கிறேங்க. நீங்க வண்டி நிறுத்துங்க. உங்களுக்கு வேணா தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டு மேல பற்று இல்லாம இருக்கலாம். எனக்கு வந்து தமிழ்நாட்டுல பற்று இருக்குது. சரியா? இப்ப போன கடத்த எனக்கு தெரியும். இப்ப நீ வாடகை போட்ட நாளைக்கு லாக்டவுன் போட்டாங்கன்னா அப்புறம் தமிழ்நாடு வந்து அப்புறம் இப்பதான் முன்னேறிக்கு இருக்கோம் நம்ம. சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்பதான் நம்ம மீண்டு வந்து இருக்கோம். விவசாயி அது நான் பாத்துக்கிறேன். வண்டி நிறுத்துங்க, இறங்கிறேங்க. அது எப்படி? அதான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு நாட்டு மேல பற்று இல்லாம இருக்கலாம். நான் என்ன சொல்றேன் நீங்க கேக்குறீங்களா? உங்க தம்பி நான் உங்களை தான் இங்க பாருங்க. கொஞ்சம் வண்டி நிறுத்துங்கண்ணா. பேசிட்டே அப்புறம் நீங்க அது பக்கத்துல வண்டியா நிறுத்த மாட்டேங்கிறீங்க. வண்டி என்னத்த வண்டி நிப்பாட்ட? வண்டி நிக்கும். எங்க நிக்கும்னா அங்க போய் இப்ப நாளைக்கு நீங்க போவீங்க, 4 இடத்துல பரப்பிடுவீங்க. அப்புறம் உங்க வீட்டுல பரப்பீங்க. எங்க என்ன ஆச்சுன்னா உங்கள்கிட்ட பரப்பணும். அப்புறம் நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? என்னைய மாட்டி விட்டுருவீங்க. நீங்க
வண்டின்னு நிறுத்துங்க. நான் என்னங்க சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு தான் சொல்றேன், ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து அந்த ஜட்டியை கழட்டிட்டு அப்படி போட்டுட்டு மாஸ்க் மாதிரி போட்டுட்டு இப்படி எல்லாம் ஒழுங்கா பேசுங்கண்ணா. நம்ம திருப்பி சரியாகாது. இப்படி எல்லாம் பேசுனீங்க சரியாகாது. என்ன சரியாகாது? என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படியே அது மாஸ்க் போட்டு பண்ணா தான் வேலை செய்யும் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பண்ண சொல்றீங்க? வண்டியை நிறுத்துங்க. திருப்பி சின்ன பிள்ளை மாதிரி ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஆத்தா அதுக்கு போறேன்னா நாயை வளர்த்தான்னு அந்த படத்துல சொன்ன மாதிரி திருப்பி சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏங்க நான் வந்து சின்ன பையன் இருந்தாலும் இவ்வளவு டீசெண்டா பேசிக்கிறேன். நீங்க பேசுறதே அசிங்கமா பேசிட்டு, காட்டு மிராண்டி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. காட்டு மிராண்டி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க தான் சொன்னீங்க டீசெண்டா இருக்கேன். நீங்களே வண்டி ஏறும் போது என்ன சொன்னீங்க? லிஃப்ட் கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க? டீசெண்டா இருக்கேன் அப்படின்னீங்களா இல்லையா? பார்த்து அப்படிதாங்க நினைச்சேன். இப்ப திருப்பி காட்டு மிராண்டிங்க. அப்படின்னா உங்க பேச்சிலே ஒரு தெளிவு இல்ல. இப்பதான் உங்களை பத்தி எல்லாம் தெரியுது. இவ்வளவு நீங்க மோசமான ஆளுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நான் மோசமான ஆளா? தம்பி நான் என்ன பண்ணேன்? மோசமான ஆளு இந்த ஒரு 2 நிமிஷத்துல காட்டுவேன் மோசமான என்னன்னு. அப்ப தெரியும் மோசமான. வண்டியை நிறுத்துங்க. எத்தனை வாட்டிங்க சொல்றேன்? யாரு மோசமான சொல்லு. இப்ப நீங்களே சொல்லுங்க. நான் வந்து ஒரு பாவம், ஒருத்தவங்க வந்து பஸ் கிடைக்கலன்னு லிஃப்ட் கொடுக்குறேன். நான் மோசமானவனா? இல்ல நீ கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப லேட் ஆகுது, பஸ் கிடைக்கலன்னு சொல்லி அதுதான் லிஃப்ட் கொடுத்துவேன். நான் நல்ல வேணா? இல்ல வந்து தமிழ்நாட்டுக்கே நீங்க வந்து அதுக்கு பாருன்னா கொரோனாவை பரப்பணும்னு நீங்க ஒரு சதி திட்டம் தீட்டுறீங்க. லிஃப்ட் கேட்டது தப்பா போச்சு. என்னோட இது தப்பா, ஏமாவது தப்பு தானப்பா. என்ன தப்பு? பாக்குறக்க டீசெண்டா இருக்கிறீங்களா? பஸ் வேற காணும், டைம் ஆச்சு. 2 பேரும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. இப்ப நீங்க எங்க ஏறுவீங்க? பஸ்ல ஏறுவீங்க. இப்ப நான் இறக்கி விட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? அர்ஜென்டா போவோம்னு சொல்லி நான் உங்களை கேட்டேன். சரி, அது இப்ப இறக்கி விடுறேன் சொன்னீங்களா இல்லையா? நீங்க நான் இப்ப இறக்கி விட மாட்டேன்னு சொல்றேன். இப்ப போய்க்கு இருக்கோம்ல தம்பி, இங்க இருந்து போறதுக்கு அங்க ஒரு 10 நிமிஷம் ஆகும். நானும் ஓட்டாமையா இருக்கேன், ஓட்டிக்கிட்டே தானே இருக்கேன். நீங்க என்னங்க தேவையில்ல பேசிட்டு இருக்கிறீங்க தம்பி? எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க. நீங்க பேசாத டென்ஷன் ஆகவே பேசுறீங்க. நீங்க எனக்கு வந்து கொரோனா வந்துச்சு, நான் ஊசி போட்டுட்டேன். புதுசா வந்த கொரோனா உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிறீங்க. உங்களுக்கு இப்ப வந்திருக்கும் கண்டிப்பா. அது வந்து டக்குன்னு உடனே தொத்திக்கும் ஊசி போடலன்னா. இப்போ நீங்க நடுவில் இறங்குனீங்கன்னா பஸ்ல ஏறுவீங்க. பஸ்ல ஒரு 50 பேர் இருப்பாங்க, சரியா? அப்ப ஏற்கனவே பஸ்ல வந்து அந்த மகளிருக்கு இலவசம்ன்றாங்க, கரெக்டா? இப்ப நீங்க இலவசமா எல்லாருக்கும் கொரோனா தொத்தி விடுவீங்க, கரெக்டா? ஜென்ஸுக்கு நிறுத்துங்க. நீங்க கொரோனாலாம் பார்க்க முடியாதுப்பா. உங்களோட தானே சொல்லிக்கிறேன். வண்டியை நிறுத்துங்கண்ணா. வண்டி நிறுத்துங்கண்ணா. உங்க விட சொல்லிட்டு என்னத்தை போட்டு ஆட்டிக்கிறீங்க? என்னங்கண்ணா அப்படி பேசி? வண்டி நிறுத்துங்கண்ணா. நீங்க ஒரே சொருவா சொருவிடுவேன். எடுனா எடுத்துக்கலாம். இப்படி எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்கன்னா சரிப்பட்டு வராது நம்மளுக்கு. சொருவான்னு கேட்டேன்.